இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய ராணுவ தளமான டியாகோ ஹார்ஷியாவை நோக்கி ஈரான் 2 பாலஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியமை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக ஈரான் அந்த தளத்தை நோக்கி 2 நடுத்தர தூர பாலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாகவும், ஆனால் அவை தளத்தை தாக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கு ஈரான் பொறுப்பேற்றுள்ளதாக அந்த நாட்டு அரசு தரப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தளத்தை குறிவைத்தது ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை. இது ஈரானின் ஏவுகணைகளின் வீச்சு எதிரி முன்பு கற்பனை செய்ததை விட அதிகம் என்பதை காட்டுகிறது என்று குறித்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவம் வெறும் ராணுவ நடவடிக்கையை மட்டுமல்லாமல் ஈரானின் உண்மையான ராணுவ திறன்கள் குறித்து உலகளாவிய அளவில் புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. வெளியாகியுள்ள தகவல்களின்படி ஈரான் 2 நடுத்தர தூர பாலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. அவற்றில் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தோல்வியடைந்ததாகவும், மற்றொன்று அமெரிக்காவின் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பால் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் இந்த முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவில் மட்டும் மதிப்பிடப்படுவது இல்லை. மாறாக இதன் மூலோபாய மற்றும் அரசியல் தாக்கமே அதிக கவனம் பெறுகிறது. டியாகோ ஹார்ஷியா என்பது ஈரானில் இருந்து சுமார் 4000 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இதுவரை ஈரான் தனது பாலஸ்டிக் ஏவுகணைகளின் அதிகபட்ச தூரம் 2000 கிலோமீட்டர் மட்டுமே என அதிகாரப்பூர்வமாக கூறி வந்தது. ஆனால் இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் தனது உண்மையான ஏவுகணை திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது வெறும் தொழில்நுட்ப முன்னேற்றம் மட்டுமல்ல, இது ஒரு திட்டமிட்ட மூலோபாய அணுகுமுறையாகவும் கருதப்படுகின்றது. ஈரான் தனது உண்மையான தாக்குதல் வரம்பை தெளிவாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பதன் மூலம் எதிரிகளிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்குகின்றது. இந்த திட்டமிட்ட தெளிவின்மை அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளின் பாதுகாப்பு திட்டங்களை சிக்கலாக்குகின்றது. இந்த தாக்குதல் முயற்சியின் மூலம் ஈரான் மத்திய கிழக்கு பகுதியை தாண்டி இந்திய பெருங்கடல் பகுதியையும் போரின் புதிய மேடையாக மாற்றியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவின் எந்த தளமும் பாதுகாப்பானது அல்ல என்ற வலுவான அரசியல் மற்றும் ராணுவ செய்தியை ஈரான் அனுப்பியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தத்தில் இந்த தாக்குதல் முயற்சி வெற்றி அல்லது தோல்வி என்ற அளவை தாண்டி உலகளாவிய பாதுகாப்பு கணக்கீடுகளை மாற்றக்கூடிய ஒரு முக்கிய மூலோபாய சமிங்கையாக பார்க்கப்படுகிறது. ஈரான் தனது உண்மையான ராணுவ திறன்களை முழுமையாக வெளிப்படுத்தாமல் வைத்திருப்பது எதிர்காலத்தில் மேலும் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் என அச்சத்தையும் இது உருவாக்கியுள்ளது.